வாக்கு வங்கியின் அடிப்படையில்தான் தொகுதி பேரம் நடைபெறுவதாகவும் தமிழகம் முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2% வாக்கு வங்கி உள்ளதாகவும் அந்த கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சிதம்பரம் மற்றும் திருவள்ளூர் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அவரிடம் நமது செய்தியாளர் முரளிதரன் நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மேலும் ஒரு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருக்கிறது. இது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களிடம் இப்போது பேசுவோம். சார், வணக்கம் சார். இப்போது 6ஆம் தேதி உங்களுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இன்று மேலும் ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இடையில் என்ன நடந்தது? 4ஆம் தேதி முதலாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம். 5 தொகுதி கேட்டிருந்தோம். 3 தொகுதி தனி தொகுதி, 2 தொகுதி பொது தொகுதி என்று. பேச்சுவார்த்தைக்குரிய தலைவராக இருக்கிற திமுக பொருளாளர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தலைவர் ஒரு தொகுதி மட்டுமே உங்களுக்கு ஒதுக்கும்படி கூறியிருக்கிறார். ஏற்கனவே நீங்கள் போட்டியிட்ட விழுப்புரம் தொகுதியில் வெற்றி பெற இயலாத நிலை ஏற்பட்டுவிட்டது. ஆகவே ஒரு தொகுதியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்டார். அதுக்கு நாங்கள் உடன்படவில்லை. பிறகு தலைவரிடத்தில் பேச அழைத்து சென்றார்கள். அவரிடத்திலும் பேசினோம். 5ஆம் தேதி அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவு எட்டவில்லை. ஆகவே 6ஆம் தேதி மாலை சென்றோம். கலைஞர் அவர்கள் சிதம்பரம் தொகுதியில் நீங்கள் போட்டியிடுங்கள், விழுப்புரம் வேண்டாம் என்று சொன்னார். அதற்கு அவர் சொன்ன காரணம், ஏற்கனவே நீங்கள் அதை இழந்துவிட்ட காரணத்தினால் இப்போது ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று கேட்டார். நான் அதற்கு உடன்பட்டு கையெழுத்திட்டு செய்தியாளர்களை சந்தித்த போது, கொடுப்பது ஒன்றாயிருந்தாலும் கொள்கையில் ஒன்றாயிருப்போம், மதவாத சக்திகளுக்கு எதிரான வாக்குகள் சிதறிவிடக்கூடாது, ஆகவே இந்த ஒரு தொகுதிக்கு நாங்கள் உடன்படுகிறோம் என்று கையெழுத்திட்டு வைத்து வந்தேன். இதற்கிடையில் தமிழகம் தழுவிய அளவில் விடுதலை சிறுத்தைகளிடையே நாங்கள் ஏற்கனவே 2 தொகுதியில் போட்டியிட்டோம், அதே தொகுதியை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. அந்த உணர்வுகளை மதித்து திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அவர்கள் இன்றைக்கு அறிவாலயம் அழைத்து விழுப்புரம் வழங்க இயலாத நிலையில் எங்களுக்கு திருவள்ளூரை வழங்கியிருக்கிறார். ஆகவே எங்களுடைய உணர்வுகளை மதித்து 2 தொகுதிகளை வழங்கியதற்காக திமுக தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.